சின்ன குயில் சித்ரா இந்த பேரை சொன்னாலே ரசிகர்கள் மகிழ்ச்சி கடலில் தத்தளிப்பார்கள். இவருடைய குரல் அவ்வளவு இனிமையாக இருக்கும். சுமார் 25,000 பாடல்களை பாடியிருக்கின்றார். மலையாளம், கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஒரியா, இந்தி, அசாமி, வங்காளம் இப்படி இந்தியாவில் உள்ள பல மொழிகளில் பாடிய ஒரு அருமையான பின்னணி பாடகி. இவர் கேரளாவை சார்ந்தவர். KS சித்ரா என்றும் இவரை அழைப்பார்கள். KS சித்ரா என்றால் என்ன? கிருஷ்ணன் நாயர் சாந்தகுமாரி சித்ரா. அதாவது இவருடைய அப்பா கிருஷ்ணன் நாயர் என்பவர் வானொலி அதாவது ரேடியோவில் பாடக்கூடிய ஒரு பாடகர். இவருடைய அம்மா ஒரு இசை கலைஞர். பிறவிலேயே இவருக்குள் ஒரு இசை ஞானம் இருந்ததால் இவருடைய குரல் மிக இனிமையாக இருந்தது. இவருடைய அப்பா கிருஷ்ணன் நாயர் இவரை சின்ன வயசிலேயே இசையை கற்றுக்கொள்ளும்படியும் பாடலை பாடுவதற்கான பயிற்சியையும் கொடுத்தார். இவர் திருவனந்தபுரத்தில் 1963 ஜூலை 27 பிறந்தார். பிறகு இவர் மலையாள சினிமாவில் பாடுவதற்கான வாய்ப்புகள் இவருக்கு வருகின்றது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார் சித்ராவினுடைய அப்பா. அந்த பாடல் வெற்றி அடைகின்றது. அதன் பிறகு தமிழ் சினிமாவிற்குள் இவர் வருகின்றார். தமிழ் சினிமாவில் KJ யேசுதாஸ் அவர்களோடு பாடக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பும் வருகின்றது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட சித்ரா அவர்களுக்கு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அறிமுகம் கிடைக்கின்றது. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் சித்ரா அவர்கள் பாடிய பல பாடல்கள் வெற்றி அடைகின்றன. தொடர்ந்து சின்ன குயில் சித்ரா என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய அந்த பாடலும் அந்த குரலும் ரசிகர்களின் மனதை வருடின. இன்றும் பாடிக்கொண்டிருக்கின்றார். மிக இளமையான குரலுக்கு சொந்தக்காரர் தான் சித்ரா அவர்கள்.